வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து 4-5 லைனில் ஏர் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வீட்டில் வந்து ஏர் ஸ்மெல் வந்துட்டு டாய்லெட்டில் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக ஏர் வைக்காமல் இருந்துச்சு. அதனால ஏர் வைக்க வந்திருக்கோம், ஏர் பைப் வைக்கிறது வந்திருக்கோம். இந்த டாய்லெட் இந்த சைடில் வருது. அதில் இருந்தால் செப்டி டேங்கு போயிட்டு சைட்டாக ஏர் எங்கேயும் ரிமூவ் ஆகல. செப்டி டேங்கில் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு நேராக தூக்கி விட்டு ஜன்னல் இருக்கிறதுனால இந்தாண்டது கொஞ்சம் தள்ளி போடணும். இப்போ இதேமாரி ஃபிட்டிங்கில் வந்து நம்ம வந்து டோரில் கட்டிட்டு ரிமூவ் பண்ணி உரிச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக கட் பண்ணியாச்சு. சப்போஸ் உடச்சிக்கிட்டால் நம்ம செவுத்து குடஞ்சி ஒரு அடிக்கு நோண்டிட்டு திரும்பி அப்போ இது பண்ணால் தான் போட முடியும். ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். இது பார்த்து உரிச்சிக்கணும். இதுமாரி அறுத்துக்கிட்டு ஒரு சைடு இழுத்தா வந்துடும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா சால்வெண்ட்டு கொஞ்சம் பிடிமான விட்ருக்கோம். இந்த எல்போ போட்டு பாதி தூரம் அறுத்தாவது. இப்போ பாதியாக அறுத்த பிறகு நம்ம உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ தட்டிட்டா வந்துடும். இப்போ 2 பைப்பும் தனித்தனியாக வந்துட்டு இதேமாரி உரிச்சிட்டு நம்ம ஸ்கூட்டர் தட்டுற ஸ்கூட்டர் வச்சு நம்ம உரித்தா கரெக்டாக இருக்கும். லைட்டாக தட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அதனால கஷ்டம் இல்லாமல் போயிட்டு இதை பார்த்து எடுக்கணும். பைப்பும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக ஒரு பீஸ் மட்டும் மாட்டிக்கிட்டு ஒரு பீஸ் மட்டும் நல்லா டைட்டாக வந்துட்டு அதை பொறுமையாக தட்டிக்கணும். இல்லைன்னா ஜாயிண்ட் கப்ளிங் ஒன்று போடுற மாரி இருக்கும். இந்த சைடு கூட டேமேஜ் ஆனால் கூட ஜாயிண்ட் கப்ளிங் போட்டுக்கலாம். அந்த சைடு எல்போ மட்டும் உடஞ்சிட்டுனா நம்மளுக்கு வந்து உள்ளார உடச்சிட்டு நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ பிசுறு தட்டி எடுத்தாச்சு. இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எல்போவை கழட்டணும். அடிபாகத்தை கழட்டி ஆகணும். இந்த எல்போ ரிமூவ் ஆகிட்டுனா இதை உடச்சிட்டு ஒரு அடிக்கிட்ட உடச்சிட்டு ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு வெளியில் இழுத்து தான் போட்டால் தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த சைடு அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்தாவது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக உடச்சிட்டு இப்போ தட்டி பொறுமையாக எடுத்தாவது. இதை எடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு நல்ல வேலை. இப்போ கரெக்டாக டீ போட்டால் கரெக்டாக நம்ம நல்லா சுரண்டிட்டு சால்வெண்ட் தடவிட்டு டீ போட்டுட்டு இதுகிட்ட யாரும் தூக்கி விட்டால் முடிஞ்சிடும். இது யார் கண்டிப்பாக நம்ம தூக்கி விடணும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்தமாரி யார் தூக்காமல் வச்சுருந்தோன்னா இது இப்போ டீ போட்டாச்சு. இருந்த பைப்லேயே இப்போ டீ போட்டாச்சு. அதே வாட்டத்துக்கு டோரு நல்ல வேலை டேமேஜ் ஆகலை. இது கண்டிப்பாக இவ்வளோ லாங் போணுச்சுன்னா ஒரு ஏர் தூக்கி விடணும். இல்லைன்னா டாய்லெட்டுக்குள்ளே ஸ்மெல் வரும். ஏர் மேலே தூக்கி விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்மெல் கம்ப்ளைண்ட் இருக்காது. ஏன்னா தண்ணியில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வாட்ரு இருக்கும். அந்த வாட்ரு தாண்டி ஏர் வந்து தள்ளிட்டு வந்துடும். இதில் ஏர் தூக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இதில் போயிட்டு இருக்கும். ஏர் லைட்டாக போயிட்டு ஸ்மெல் எல்லாம் வரவே வராது. இப்போ இதில் முடிச்சாச்சு. டோரியலில் போட்டாச்சு, டீ போட்டாச்சு. இப்போ ஏர் லைனை தூக்கி விட்டு லிண்டல் மட்டத்தை தாண்டி மாடிக்கு தூக்கி விட்டாச்சு. இப்போ இதில் இனிமேல் ஸ்மெல் சுத்தமாக இப்போ ஏரை தூக்கிட்டு வரணுமே அவ்வளோ ஸ்மெல் வருது. அது இப்போ ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ இதுக்கு எஸ்டபிள் இருக்கலாம் தான் போட்டு ஃபுல்லாக அடித்தாச்சு. லென்த் அப்படியே ஹைட்டுக்கு அடித்தாச்சு. இது வழியாக மேல் ஃப்ளோர் உள்ள மேலே வீடு கட்டினாலும் அந்த டாய்லெட்டில் இது வழியாக விட்டுட்டு வாட்டத்துக்கு அடித்தாச்சு. அது வழியாக டாய்லெட் மேலே செட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். நன்றி.